ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதிர்ச்சியான விஷயம் யாருக்குன்னா, ராஜிக்கு தான். நம்ம எல்லாருக்குமே சூப்பரான விஷயம் தான். ஏன்னா, இவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போணும். இவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி, கையில விலங்கு மாட்டி கூட்டிட்டு போணும் அப்படின்னு தான் எல்லாருமே விரும்பியிருப்பாங்க. அதுதான் இப்போ உண்மையிலே நடந்திருக்கு. இது உண்மையிலே நெஜமா, கனவா அப்படின்னு கூட எல்லாருக்கும் என்ன தோணியிருக்கும். ஆனா, அது நெஜம் தான். எப்படி நெஜமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம மல்லி பண்ண வேலை தான். எல்லாம் அந்த மனோகர் வந்து ஏதாவது ஒண்ணு சீரியஸா பண்றேன் அப்படின்னு நெனச்சு கடைசியா காமெடியா தான் முடியும். அப்படிதான் வந்து மல்லிக்கு ஒரு விஷயத்துல பண்ணாங்க. அதாவது சுடரை வந்து போலீஸ் ஒரு டுபாக்கூர் போலீஸை வச்சு போய் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசி அதில் வந்து 2 பேருமே மல்லியும் மனோகரும் பல்பு வாங்குவாங்க. அங்கேருந்து சுடர் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி தான் ஒரு டுபாக்கூர் போலீஸை தான் அங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல் தெரியுது. ஏன்னா அவர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன கேட்குறாரு ராஜிக்கிட்ட, நீங்கள் யார் ராஜி, உங்களை நாங்கள் சுடர் கொலையில் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தூக்கி வாரி போட்டுறது நம்ம ராஜி அம்மாவுக்கு, ராஜமாதா ராஜி அம்மாவுக்கு. அப்போ அந்த விஷயத்தை பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து லாக்அப்பில் வந்து இவர் விஜய் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, நீங்க தான் வந்து பண்ண சொன்னதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல வந்து உண்மையிலே விஜய் அப்படி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. என்னன்னா, ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு விஜய் லாக்அப்ல வச்சு யோசிப்பார். ஏதாவது ஒன்று பண்ணணுமே, இதில் நாம தப்பிச்சாகணுமே, வெளியே வந்தாகணுமா அப்படின்னு விஜய் யோசிப்பார். அப்போ அந்த விஷயத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி விஜய் இப்போ என்ன பண்ணுறாரு, ராஜி மேலே பழிய தூக்கி போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்போ இது டுபாக்கூர் போலீஸாக இருக்காது, எல்லாமே நம்ம விஜய் பண்ண அந்த ஒரு சித்து விளையாடல் திருவிளையாடலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரியுது. ஏன்னா இதில் வந்து விஜய் இந்த விஷயத்தில் சூப்பராக பண்ணியிருப்பார். இதில் வந்து மல்லியை காட்டி கொடுக்கக்கூடாது. அப்போ இதில் வந்து தன்னோட அக்காவை வந்து சொல்லி போட்டுருவோம், ராஜியை சொல்லி போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஈஸியாக தூக்கிடுவாங்க, கொத்தி அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் நினச்சிருக்காரு. அதனால தான் விஜய் வந்து தெளிவாக காய் நிறுத்தி ராஜி தான் பண்ணாங்க, அங்கே இந்த கத்திலாம் அவங்க இருந்தது அப்படி இப்படின்னு என்னத்தையா ஒரு பில்டப்பை கொடுத்துருப்பாரு. அதுக்கு ஒரு ஹைப்பை ஏற்றிருப்பார் இன்ஸ்பெக்டர்கிட்ட உட்காந்து. அதனால தான் ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருக்கார் அந்த தீபிகாட்ட. அப்போ தீபிகாவும் அதை நம்பியிருந்தாங்க உண்மைன்னு. அதனால தான் போலீஸ் டீம் அனுப்பி ராஜியை தூக்கி கொண்டு போகிறாங்க. அப்போ விஜய் வெளியே வந்துடுவார். அப்போ கல்யாண நாளுக்கு கண்டிப்பாக விஜய் வெளியே வந்துடுவாங்க. அதாவது விஜய் மல்லி கல்யாண நாளுக்கு விஜய் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. அப்போ சத்தியம் ஜெயிக்கும், எப்போவுமே சத்தியம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இதில் உங்களோட கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.